ஹாய் கைஸ், நேற்று வந்து ஹவுஸ் வார்மிங் ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக முடிஞ்சுது. இன்றைக்கி வந்து ஒரு பெரிய வேலை இருக்குது, வீடு ஷிஃப்ட் பண்ணுறது தான். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இங்கே தான் வந்து என்னோடய கண்டென்ட் கிரியேஷன் ஜெர்னியே வந்து இந்த வீட்டில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி லாஸ்ட் டேன்னு சொன்னது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. முக்கியமான விஷயம்லாம் நாங்களே பேக் பண்ணிக்கிட்டோம். பெரிய பெரிய பொருட்களுக்கு மட்டும் லோக்கல்லே ஆள் செட் பண்ணிக்கிட்டோம். கிச்சன் பொருள்லாம் எங்க அம்மாவே வந்து பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அவங்க வச்சாதான் கரெக்டா எடுப்பாங்களாம். எங்க அம்மா ஏன் சிரிக்கிறாங்கன்னா, இந்த மாதிரிலாம் பொருட்கள் நான் வச்சிருக்கிறேன்னா அப்படின்னு பாக்குறாங்க. என்னடா அண்டா உண்டாம வச்சு சாப்பிடுறேன். இவங்களே வந்து இந்த மாதிரிலாம் சாப்பிடுவாங்க. இப்ப சும்மா பிளேட்ல வச்சு சாப்பிட்டு அண்ணா உண்டான்னு சொல்றாங்க. இதுல சாப்பாடு வந்து கம்மியா தான் இருக்கு. அதுக்கு வந்து ஃபுல்லாலாம் சாப்பிடல, கம்மியா தான் சாப்பிட்டு வச்சிருந்தேன். என்கிட்ட வாங்கி அதை சாப்பிட்றான். மேக்ஸிமம் இங்கே ஃபுல்லாக காலி ஆயிடுச்சு. இப்போ எறும் வந்து இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த மாதிரி தான் எக்கோ அடிச்சுட்டு இருந்துச்சு. இப்போ இந்த வீட்டு விட்டு போகிறது ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. நான் எங்கள் அம்மா கிட்டேயும் சொன்னேன், இந்த மாதிரி இங்கே போகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி. கிட்டத்தட்ட நாங்கள் வந்து நான் பிறந்ததுலேருந்து இது வந்து 7வது வீடு, இது வந்து 6வது வீடு. ஃபஸ்ட்டு வந்து வண்ணார்பேட்டில் இருந்தோம், அங்கே வந்து 3 வீடு மாறி அப்புறம் இங்கே கொடுங்கியூரில் 2 வீடு மாறிட்டோம். இது வந்து நான் 8வதுல வந்து கராத்தே கிளாஸ் போயிருந்தேன். அப்போது வாங்கினது தான் 8, 9 கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் போயிருப்பேன் நம்ம கராத்தே கிளாஸு. ஆமாம், 3 வருஷம் போயிருந்தேன். ஸ்டேட் லெவலில் வந்து 2nd. அப்புறம் மெடல் வந்து அதிகமாக வாங்கினேன். கப்பு வந்து 2 தான் வாங்கினேன். ஃபுல்லாக முடிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு பெல்ட் மட்டும்தான். நான் ப்ரௌன் பெல்ட் வரைக்கும் போனேன். அதுக்கப்புறம் பிளாக் பெல்ட் வரும்போது தான் வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். எங்கள் அம்மா சின்ன வயசு ஃபோட்டோலாம் பார்த்துட்டு இருக்காங்க. இவ்வளோ கருப்பாக இருக்காங்க பாருங்க, இதை பாருங்க எவ்வளோ வெளியாக இருக்காங்க. இது நான், இது வந்து எங்கள் அக்கா. எங்கள் அப்பா சின்ன வயசில் எப்படி இருக்காரு பாருங்க. இது துபாய்ன்னு நினைக்கிறேன். எங்கள் அப்பா வந்து குவைட்டில் வேலை செஞ்சுட்டு இருந்தார். கிட்டத்தட்ட எத்தனை வருஷமா? 4-5 வருஷம் வந்து அங்கே வேலை செஞ்சுருக்காரு. அப்புறமா தான் இங்கே வந்து வேலை செஞ்ச ஆரம்பித்தார். இன்னொரு ஃபோட்டோ இருக்குது, நீங்கள் பாருங்கள். ரொம்ப வாலிபம். இதான் எங்கள் சின்ன வீடு, ஃபஸ்ட்டு இருந்த வீடா. எங்கள் அம்மா அப்பா ரூம் வந்து ஃபுல்லாகவே வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. காலையிலேயே வந்தாங்க. காலையே வந்துட்டு எல்லாமே பேக் பண்ணி பட்டுன்ட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஏற்றி அந்த வீட்டில் வச்சுருக்காங்க. இப்போது இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. எங்கெல்லாம் வந்து ஊர்லாம் போனால் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பிரியாணி அந்த குண்டாலாம் வந்து வாங்கி வச்சு மேலே வச்சுருவாங்க. மேலே வச்சுட்டு எதுக்குன்னா திருப்பி வேறு எங்கன்னா ஷிஃப்ட் பண்ணுவோம்ல, அப்போ திருப்பி அங்கே போய் வைக்கிறதுக்கு, எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த மாதிரி எத்தனையோ வந்து குண்டாலாம் வாங்கியிருக்காங்க. அவங்க தான் வீடியோ பிடிக்கிறதே. இப்போ வந்து பேசக்கூடாதுன்னு இருக்கிறாங்க போல. உண்மையாக தானே? சொல்லு என்ன நான் சொல்றேன் சொல்லு. அதுதான். இவங்களே எல்லாத்துக்குமே எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டாங்க. மொத்தமாக ஒரு 4-5 தடவை ட்ரிப் அடித்ததே ஃபுல் வீடும் ஷிஃப்ட் பண்ணி ஆயிடுச்சு. ஒரு வழியாக வந்து ஃப்ரிட்ஜு கஷ்டப்பட்டு ஏற்றிருக்கோம். 2nd ஃப்ளோரில் கயிறு போட்டு 1st ஃப்ளோரில் ஏற்றி இறக்கி எப்படியும் ஏற்றிடுவாங்க. நான் ஏற்றலை, அவங்க ஏற்றினாங்க. கொஞ்சமாக லைட்டாக சப்போர்ட் பண்ணேன். பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு வந்து ஷிஃப்ட் பண்ணி எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா எங்கள் அக்காதுலாம் இருக்கிறதுலே வந்து பெரிய விஷயம். அது ஏன் பெரிய விஷயம்னு சொல்கிறேன்னா, ஒரு பீரோவோட வெயிட்டே வந்து 150லேருந்து 200 kg வரைக்கும் அந்தளவுக்கு வந்து வெயிட்டாக இருக்கும். எப்படி தூக்க போகிறேன்னு தெரில. இப்போ எப்படி இருந்தாலும் வந்து நாளைக்கு தான் அது பண்ண போகிறோம். இன்றைக்கே ரொம்ப டயர்டாயிடுச்சு. அங்கே வந்து வேலை முடிஞ்சுதுன்னு சொல்லி இங்கே வந்தால் நெக்ஸ்ட் வந்து எங்கள் அக்காது இறக்கணுமா. இன்றைக்கி என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில இன்னும். இப்போ வந்து அவன் டிவி வந்து கழட்டிட்டாங்க, எங்கள் டீமே கழட்டிட்டாங்க. ஒரேடியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு 2மே கழட்டி ஆயிடுச்சு. நான் சொல்லியிருந்தால எங்கள் அக்காது வந்து 200 kg பீரோன்னு, அதுதான் அது. இப்போ அதுதான் இறக்க போகிறாங்க. ஓ சைட் சார் को ये नहीं होगा.
அந்த வீட்டிலேருந்து எல்லாமே பொருள்லாம் எடுத்துகிட்டு வந்து வச்சாச்சு. இது ஃபிக்ஸ் பண்ணுறதே வந்து ஒரு 1 டே ஆச்சு கன்ஃபார்ம் எடுக்கும். அது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இந்த வீட்டிலலாம் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து கொஞ்சம் அது பேனல் டிசைனு, இன்டீரியர் டிசைன் எல்லாமே வந்து பண்ணியிருக்கோம். சவுண்டு போடாதீங்கம்மா, கேட்காது பேசுகிறது. அதெல்லாம் வந்து ப்ராப்பராக எவ்வளோ ஆச்சு என்ன ஏதுன்னு சொல்லி நான் ஒரு ஹோம் டூராக போடுறேன். என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. We keep on moving along.